வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன புரட்சி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி எதுக்காகனா எண்ணெய் வித்துக்களுக்காக. அது என்ன குறிப்பாக என்னென்ன எண்ணெய் வித்துனா கடுகு, சூரியகாந்திக்காக. நீலப்புரட்சி. நீலப்புரட்சி எதுக்குன்னா மீன்களுடைய உற்பத்திக்காக. பழுப்பு புரட்சி அது எதுக்காகனா தோல். ஸோ அதுக்கப்புறம் மரபு சாரா அந்த உற்பத்திக்கு. அதுக்கப்புறம் வந்து கோகோ அதுக்காகலாம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தங்க நூலிழை புரட்சி. இது வந்து சணல் உற்பத்திக்காக பயன்படுத்துனாங்க. பொன் புரட்சி. ஸோ பொன் புரட்சி வந்து பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். ஸோ இதுக்காகலாம் பயன்படுத்தினாங்க. இந்த புரட்சிலாம் அதுக்காகலாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி எதுக்காக இது பண்ணாங்கன்னா உரங்களுக்காக. ஸோ இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சி எதுக்காகனா வெங்காயம், மருந்து பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த இறால் உற்பத்தி. ஸோ இதுக்காகலாம் வந்து இளஞ்சிவப்பு புரட்சி ஈடுபட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பசுமை புரட்சி. அனைத்து வேளாண் உற்பத்திக்கும் பசுமை புரட்சி. வெள்ளி புரட்சி வந்து முட்டைக்கும் கோழிக்கும். ஸோ வெள்ளி இழை புரட்சி வந்து ஸோ பருத்திக்காக. நெக்ஸ்ட் வந்து சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி உற்பத்திக்கும் தக்காளியுடைய உற்பத்திக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வட்ட புரட்சி. வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்குக்கு. அதுக்கப்புறம் வந்து வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.